சரி, டெண்டர் உங்களுக்கு தான் சீக்கிரமா சொல்லு. அந்த வார்த்தையை கேட்க காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்குதான். டெண்டர் இல்ல, நான் வைக்க போற ஆப்பு உனக்குதான். சக்தி, ஏய், ஏய், தைரியம் இருந்தா மோதி ஜெயிக்கணும். இப்படி குறுக்கு வழியில மிரட்டி ஜெயிக்கணும்னு நினைக்காத. நீ டாப்ல இல்ல, டேஞ்சர்ல இருக்க. அதனாலதான் எங்க தோத்துருவோன்ற பயத்துல அடுத்தவங்களோட பலவீனத்தை பயன்படுத்த பாக்குற. இது தன்னம்பிக்கை இல்லாதவங்க பண்றது. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு காலரை தூக்கி விட்டுக்கிற வெக்கமா இல்ல? ஏய், ஒன்ன எதுவும் பண்ண முடியாம தானே தவிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, வேண்டாம். அதான் நானும் சொல்றேன், வேண்டாம். இந்த சக்தி கிட்ட மோத வேண்டாம். என்ன சீண்டி பார்த்துட்டல, உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். வெயிடா போன. இந்தாங்க சார் போன். சக்தி, சக்தி, ஏன் இப்படி பண்ண? சார், இவன மாதிரி ஆளுங்களை சும்மா பூச்சாண்டி காட்டுவானுங்க சார். இவன் பயமுடுத்துறா நம்ம பயப்படணுமா என்ன? நம்ம பயந்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் கைகூலியா தான் சார் இருக்கணும். நம்மளோட பலவீனம் அவனோட பலம். பயம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால எந்திரிக்கவே முடியாது சார். முட்டி மோதணும் சார். பொங்கி எழுந்ததுனாலதான் பூமியை உருவாச்சு. புரிஞ்சுக்கோங்க. I'll take a leave, sir. யோ, என்ன நீ மேனேஜர்? உன்னால ஒரு ஹீரோ பிடிக்க முடியாது? யோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேனேஜர் கூட்டி போய் ஹீரோ வாயா. இதான் ஷூட்டிங் நடக்கிற இடமா? பாஸ், நான் கிளம்புறேன் பாஸ். ஏரன் பேர், என்னாச்சு? பின்ன என்ன பாஸ், ஷூட்டிங்னா சும்மா கலர் கலரா ஃபிகர்லாம் இருக்குன்னு பார்த்தா இங்க கரலா கட்டைய சுத்துற ஆம்பளைங்களா இருக்கானுங்க. யோ, ஷூட்டிங்னா அப்படிதான் இருக்கும். யார்கிட்ட காது குத்துறீங்க? எத்தனை விளம்பரம் பார்த்திருக்கேன். சம்பந்தமே இல்லாம நடிகையில விளம்பரத்துல நடிக்க வச்சிருப்பாங்க. பாஸ், இரும்பு விளம்பரத்துக்கும் நமிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா நமிதா வச்சு விளம்பரம் எடுக்கல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடிகையை வச்சு விளம்பரம் எடுத்தாதான் பாஸ் அது விளம்பரம். யோ, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? பாஸ், கலர் கலரா ஏதாவது இருந்தாதான் பாஸ் அது விளம்பரம். அப்பதான் அந்த ப்ராடக்ட்டை ஜனங்க வாங்குவாங்க. யோ, ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு விதையா. நம்ம பண்ற ஆடு ஆம்பளைகள் வச்சு தான் பண்றோம். செக். எவ்வளவு ஆசையா வந்தேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஆபீஸ்க்கே போயிருப்பேன் பாஸ். ஷீலா மாலனை பார்த்த ஃபிகருங்களையே வறுத்த கடலையே வறுத்து தீய வச்சிருப்பேன். இப்போ உனக்கு கேட்டு போல ஒரு ஆட்டோ பிடிச்சி நீ ஆபீஸ் கிளம்பிடு. தம்பி பாஸ், என்ன இப்படி டக்குன்னு கிளம்ப சொல்லிட்டீங்க? உங்களுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது. நீங்க யோகா பண்ணுங்க, அப்பதான் கோபம் வராது. இதோ உங்க அண்ணனை பாருங்க, எவ்வளவு நிதானமா இருக்காரு. ரன்பீர், ஆஃபீஸ் தானே போற? ஆஃபீஸ்ல மேனேஜர்ட்ட செக் இருக்கும், அதை வாங்கி நீயே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு. சரியா? பாஸ், என்னென்ன துரத்துறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நீ தானே போகணும்னு சொன்ன, கிளம்பு. நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். நான் இங்கேயே இருக்கேன். இனியா ஒரு வேலை நடக்க மாட்டேது. டைரக்டர் ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. வெறும் ஆம்பளைகளா வச்சு எடுத்தா பாக்குற எனக்கே கடுப்பா இருக்குன்னா அது எடுக்கிற டைரக்டருக்கு எப்படி இருக்கும்? ஏய், சொப்பு வாயா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டைரக்டர் சார், கொஞ்சம் வாங்களேன். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார். ஹலோ. என்னாச்சு, ஒரே டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ஒன்றும் சார், புக் பண்ணி இந்த ஹீரோவில் அதான் ஒரே டென்ஷன். என்ன சொல்றீங்க? ஏன் இன்னும் ஹீரோ வரல? இல்லை சார், அவர் நம்ம சுட்டி தான் கிளம்பி வந்துகிட்டு இருந்தாராம். பட் வர வழியில் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டார் சார். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே டென்ஷனா இருக்கு சார். நீங்க என்ன பண்றீங்க? ஆப்பிள் சாத்துக்குடி பிஸ்கட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சும்மா இருயா சார். நீங்க வேற ஹீரோ வர வைக்க வேண்டியதானே? சார், மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணி சார். அவரும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் உடனே வரணும் நாம கூப்பிடுறதுனால யாரும் வரமாட்டேன்றாங்க. ஐயோ, யாரும் வரலங்கிறதுக்காக ப்ரொடியூசரா நடிக்க முடியும்?
என்னைய சைட் அடிக்கிற மாதிரி வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? சார் கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். சூப்பர் சார், சூப்பர் யோ, சார். கலக்கிட்டீங்க, ரத்னா, செம என்னன்னு ஐடியா சொல்லிட்டாட்டியா? சார். சார் நாங்க புக் பண்ணிருக்க ஹீரோ விட சார் பக்கா பர்சனாலிட்டியா இருக்கார் சார். சார் நீங்களும் நடிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ சார், எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார். ப்ராடக்ட் நல்லா வரணும். நான் நடிச்சா நல்லா இருக்கா சார்? நீங்க வேற யாரையும் வச்சு பண்ணிக்கோங்க. சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓகேன்னு ஒரு வாரம் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. யோ, என்னமோ ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி கேக்குற? எங்க பாஸுக்கு தான் நடிக்க வராதுன்னு சொல்றாருல, அவர் போய் ஆடு ஷூட்ல நடிக்க கூப்பிட்டு இருக்க? முதல்ல இவனை கரெக்ட் பண்ணும். சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்க தங்கமான மனசுக்கு நீங்களே இப்படி சொல்லாமா சார்? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு சார். நீங்க தான் சார் சாருக்கு எடுத்து சொல்லணும். ரொம்ப நெஞ்ச நக்கறானே. பாஸ், பாவம் டைரக்டர் கால்ல விழாத குறைய கெஞ்சிராரு, போய் நடிங்க பாஸ். பாஸ், எல்லாருக்கும் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. யோ, நான் என்ன ஆர்டிஸ்டா? நான் எப்படியா? அட போங்க பாஸ், ஆடுல ஆர்டிஸ்ட வச்சு ஷூட் பண்றதுல அந்த காலம். இப்ப கம்பெனி ஓனரே ஆடுல நடிக்கிறது தான் புது ட்ரெண்ட். நீங்க டிவில நகை கடை, ஜவுளி கடை, மசாலா ஆடு எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுலலாம் அந்த ஓனரே நடிக்கிறாங்க பாஸ். யோ, அதுக்காக நான் எப்படியா? பாஸ் யோசிக்காதீங்க பாஸ், ஓகேன்னு சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சார் நீங்களும் சொல்லுங்க சார். ப்ரோ போயிட்டு வா ப்ரோ. சார் யோசிக்காதீங்க, வாங்க சார், வாங்க வாங்க. மேக்கப், காஸ்டியூம், ஹீரோ கட் சார், வாங்க தம்பி பாஸ், வாங்க. ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த சக்தி இல்ல. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உனக்கே நீ யாருன்னு தெரியலையா? ஏய், ஏய், டெண்டர் உங்களுக்கு தான். சீக்கிரமா சொல்லு. உனக்கு தான் டெண்டர் இல்ல, நான் வைக்க போற ஆப்பு உனக்கு தான். பாய், அவளை ஏதாவது செய்யணும் பாய். அவ ஆபீஸுக்கு போயிட்டு மிரட்டிட்டு வருவோம் பாய். பயப்பட மாட்டான். அப்பா ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தலாம் பாய். பயப்படவே மாட்டான். அப்பா அவளை போட்டு தள்ளுருவோம் பாய். பயப்பட மாட்டா. என்ன பாய் நீங்க? அவ செத்ததுக்கு அப்புறம் பயந்தா என்ன, பயப்படலன்னா என்ன? இது வரைக்கும் என்னை எதிர்த்தவங்க நான் பேசினாலே பயப்படுவாங்க, இல்ல என்னை நேர்ல பார்த்தாலே பயந்துருவாங்க. ஆனா இவ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறா. பாய், உங்களுக்கு டெண்டர் முக்கியமா, அந்த பொண்ணு பயப்படுறது முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். அவ பயப்படணும். அவ கண்ணுல ஒரு திமிர் இருக்கு, அந்த திமிரை உடைக்கணும். அவ பயத்துல என்கிட்ட தானா வந்து டெண்டரை கொடுக்கணும். இந்த பயத்தை வச்சுதான் நான் இத்தனை நாளா எங்க தாதாவா இருந்துகிட்டு இருக்கேன். அந்த பயம் முதல்ல ஒரு பொண்ணுகிட்ட இல்லாம போயிடுச்சு. இது ஒரு ஆரம்பமா இருந்துடக்கூடாது. அதனால தான் சொல்றேன், அவ பயப்படணும். அதுக்கப்புறம் தான் அந்த டெண்டர் எனக்கு வேணும். பாய், நான் விசாரிச்ச வரைக்கும் டெல்லியில அந்த பொண்ணுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அவளுக்கு அந்த பையன் மட்டும்தான் இருக்கான். அந்த பையன் தான் அவளுக்கு உயிர். 2 பேரும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. தனியா தானே இருக்காங்க. ஆ, அவ வீக்னஸ் அவ பையன். அந்த பையனை வச்சு அந்த டெண்டரை என் கைக்கு வர வைக்கிறேன். அந்த பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்ற டீட்டெயில் எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு சின்ன பயத்தை இன்னைக்கு நைட் உண்டாக்கணும். பாய் புரிஞ்சிச்சு, பாய் புரிஞ்சிச்சு. நான் ஆளை ஏற்பாடு பண்ணிடுறேன் பாய். ஆவோ. சக்தி, அந்த டெண்டரை உன் கையால நான் கொடுக்க வைக்கிறேன். இரு நான் பார்த்து. தம்பி பாஸ், யார் இந்த பைத்தியக்காரன்? லேடிஸ் போற லெகின்ஸை போட்டு அதுக்கு மேல ஜட்டியை போட்டிருக்கான். கொடியில காயப்பட வேண்டிய துப்பட்டாவை தோல்ல காய போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. கொரோனா போடுற மாஸ்க மூக்குல போடுறதுக்கு பதிலா கண்ணில் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். யார் இந்த பைத்தியக்காரன்? உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பாஸ், நீங்களா? பாஸ், நீங்க நார்மலா இருக்கிறத விட இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கீங்க பாஸ். நீங்க ஏன் இந்த Dress போட்டுக்கிட்டு தினமும் ஆபீஸ்க்கு வரக்கூடாது? யோ என்ன கலாய்கிறியா? பாஸ், சீரியஸா தான் சொல்றேன் பாஸ்.
பாக்குறதுக்கு இந்த ட்ரெஸ்ல சூப்பர் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க பாஸ். இந்த விளம்பரம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து உங்களுக்கு கால் மேல கால் வரும் பாருங்க. ஏய், சோ சோ எப்போ தம்பி பாஸ் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல ரன்பீர், இப்பெல்லாம் ராத்திரி நேரத்துல கூட காக்கா சுத்த ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் விரட்டிட்டு இருக்கேன். ஏய் காக்கா போ போ. தம்பி பாஸ் நீங்க என்னதானே சொல்றீங்க? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே செல்லும். பாஸ் சார் சூப்பர் சார், சூப்பர். இந்த காஸ்டியூம் உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு சார். வெரி நைஸ், வெரி நைஸ் சார். இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்கீங்க சார். பாத்தீங்களா தம்பி பாஸ், டைரக்டர் நான் சொன்னதே தான் சொல்றாரு. அவர் டேஸ்டும் என் டேஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் ஊருக்குள்ள ஒரு காக்கா மட்டும் தான் இருக்குமா என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்கும். கெட்டப்லாம் ஓகே தான், ஆனா ஆக்டிங் தான். அதை பத்தி நீங்க சார் கவலைப்படுறீங்க, நான் பாத்துறேன். வாங்க வாங்க சார். சார் இப்ப கான்செப்ட் என்னன்னா, ஒரு சின்ன பையன் பேஸ்கெட் பால் போட முடியாம தவிக்கிறான். அந்த பையனை நடிக்க போறோம். இந்த பையன் சார், இந்த பையன் விளையாடிட்டு இருக்கும்போது இவனை சுத்தி இருக்க பெரிய பசங்க இவனை பால போட விடாம கீழே தள்ளி கிண்டல் பண்றானுங்க. அப்பதான் சார் நீங்க என்ட்ரி ஆகுறீங்க. இந்த பையனுக்கு உற்சாகம் கொடுக்குறீங்க. அதோட நீ சக்தி மில்க் குடிச்சா தைரியமும் விளையாட தன்னம்பிக்கையும் தெம்பும் கிடைக்கும்னு இவனை ஊக்கப்படுத்துறீங்க சார். பாஸ் பால் குடிச்ச தூக்கம் தானே வரும், இவன் நம்ம தெம்பு வரும் சொம்பு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பாஸ் இது? சும்மா என்ன சொல்றாரு? நத்திங் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தம்பி பாஸ் என்ன பாஸ் இது? இந்த பையன் மில்க குடிக்கிறான், அதுக்கப்புறம் விளையாடுறான், கரெக்டா பேஸ்கெட்டுக்குள்ள பால தூக்கி போறான். அப்புறம் உங்களை பார்த்து அவன் சிரிக்கிறான் சார். நீங்க தூரத்துல இருந்து அவனை பார்த்து சிரிக்கிறீங்க சார். இதுதான் சார் கண்டென்ட். ஓகேவா சார்? சூப்பர் சார், நல்ல கான்செப்ட். ஷூட்டிங் ஆரம்பிச்சலாம் சார்? ஷூர். ஓகே ரெடி, லைட்ஸ் ஆன், ஆக்ஷன். அண்ணா நான் விளையாடணும், நான் குடுனா. ஏய் நீ ஒன்னும் விளையாட வேணாம், அப்பா அந்த பக்கம். ஏய் போடா. ஏய் பூரா விளையாடலாம். பால போற மச்சி. ஆமாச்சி. ஏய் இன்னும் நீ போலியா? என்னடா லுக்கு? வாடா. பால போடுறா. இந்தா. எஸ்.
இந்த நேரத்துல யார் கதவு தட்டுறது? யாரு? யாருங்க? என்ன இது? கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஆனா போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை மகியோட வேலையா இருக்குமோ? யா சக்தி, மஹி, நீ எங்க இருக்க? தாவல ஐபி, வீட்டில் தான். டீப் ஸ்லீப்பிங். சொல்லு, என்ன இந்த டைம்ல ஃபோன் பண்ணியிருக்க? என்ன சக்தி? அப்போ நீ என் வீட்டுக்கு வரலையா? சக்தி, நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரப்போறேன்? ஹலோ, நீ ஏதோ ஒரு கனவு கண்டிருக்க. ஓகே பாய், குட் நைட், தூங்கு.